ஹலோ, நம்ம இன்றைக்கி வந்துட்டு சமையல் வீடியோ பார்க்கலாம். மதியமே வந்து வீடியோ போடணும்னு நினச்சேன். சரி, ஈவினிங் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோமா, அதனால நான் வந்துட்டு வீடியோ போடவே இல்லை. சரி, அதெல்லாம் எடுத்துகிட்டு ஒட்டுக்கா வந்து எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு விட்டுட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வீட்டில் கோவக்காய் பொரியல், அப்புறமா பச்சைப்பயிறு பொரியல் தான். நான் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு மத்தியானத்துக்கு சேர்த்தியே சமைச்சிட்டேன். ஏன் 2 வேலைன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒட்டுக்காவே பண்ணிவிட்டேன். எங்களுக்கெல்லாம் சேர்த்தியே பண்ணிட்டேன். எனக்கு கோவக்காய் பொரியல்னால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். தேங்காய்லாம் திருவி போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அக்கா வந்துட்டு தேங்காய் விரும்ப மாட்டாங்க, நெஞ்சு கறிக்கும் வேணான்னு சொல்லுவோம். ஆனால் வந்து இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஜீவாவுக்குமா அதான் நான் பண்ணி கொடுத்தேன். அவனுக்கு வந்துட்டு 2 பொரியல், அப்புறமா ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துட்டேன். ஏன்னா வந்துட்டு அவன் பொரியல்லாம் மிச்சம் வச்சுருவான். ஆம்லேட்னால் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுவான். அதனால தான் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது காலையிலேயே பசி எடுத்துக்கிச்சு. அப்புறமா நான் காலையில் சாப்பிடவே இல்லை. அப்புறமா கொஞ்சம் பழைய சாப்பாடு மிச்சம் இருந்துச்சா, அதில் வத்தலெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி துணியில் தான் போடணும் சொல்லியிருந்தீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி பிளேட்டில் கூட நம்ம வச்சுருந்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அப்புறமா வந்து இது சமைச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்பயுமே துணியெலாம் விரிச்சு அது போட்டது இல்லை. இந்த மாதிரி தட்டு வச்சுட்டு அது மேலே போட்டுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அதை எடுத்துருவேன். எங்கள் அக்கா வந்து மதியமே வந்துட்டு நல்ல பசி அவளுக்கு. பொரியலை பார்த்ததுமே எல்லா பொரியலும் அவளே வச்சுட்டு போயிட்டா. அவள் வந்துட்டு சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவாள். ஆனால் பொரியல்லாம் இருந்துச்சுன்னா பொரியல் மட்டும் நிறைய சாப்பிட்ருவா. அப்புறமா நாங்கள் ஈவினிங் ரெடி ஆகிட்டோம் கோயிலுக்கு போகிறதுக்காக. வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். நீங்கள்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டீங்களா? மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் பாய்.